உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்லது நடக்க வேண்டும். வெறும் வார்த்தைக்காக இந்த நிகழ்ச்சியில் பேசப்படுகின்ற ஒரு பேச்சல்ல, நிச்சயமாக வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் தொழில் பிரச்சனைகள், உங்கள் தொழில் வியாபார பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், அதே நேரத்தில் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு எப்போ கிடைக்கும், அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தடைகள், அந்த முன்னேற்ற தடை ஏன் ஏற்படுகிறது, அந்த அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலம் எப்போது கிடைக்கும், பொதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் எப்பொழுது கிடைக்கும், வருடக்கணக்கா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 5 வருஷம் 7 வருஷம் வருடக்கணக்கா கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், இப்படி வருடக்கணக்க திருமண தடை எதனால ஏற்படுது, என்ன காரணம், ஏன் நடக்கலை, அந்த திருமணத்தை எப்படி நடத்தி வைப்பது, புரிஞ்சுட்டீங்களா? அத தடைப்பட்ட திருமணத்தை எப்படி நடத்தி வைப்பது. அதே நேரம் கணவன் மனைவி பிரச்சனைகள், இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இதனால ஏற்படுது. அந்த கணவன் மனைவி பிரச்சனைகளை சரி செய்வது எப்போது, அதை எப்படி சரி செய்யணும், அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி உருவாக்க முடியுமா, நல்லபடியாக அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கணும், தாய் தப்புனா அந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுங்க, இவ்வளோ பிரச்சனையோடு இருந்தாங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னு சொல்லணும், புரிஞ்சுங்களா? அது 5 வருடம் முதல் 10 வருடத்துக்கு மேலே குழந்தை இல்லாமல் வேதனைப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட வேதனைப்பட்டவர்கள் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும். இதுதான் அந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புரிஞ்சுட்டீங்களா? அது அடுத்து சொத்து பிரச்சனைகள், நீண்ட காலமா அண்ணன் தனி சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், சொந்த வீடு ஏன் எவ்வளவோ முயற்சி, சொந்த வீடு கட்ட முடியல, சொந்த வீடு வாங்க முடியல, எவ்வளவு முயற்சி பண்றோம், அந்த சொந்த வீடு எப்போ கிடைக்கும், எவ்வளோ பணங்கள் லட்சக்கணக்கு ஒரு இடத்துல முடங்கி போச்சு, பணம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பணங்கள் முடங்கி போச்சு, அந்த பணங்கள்லாம் திரும்ப கிடைக்கணும், அது கிடைக்குமா? இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்து நொந்து போய் ஒன்றும் நடக்கலை, எதுவுமே சரியாக வேதனைப்பட்டவங்களுக்கு இது எதனால நடக்கலை, என்ன காரணம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல கவனிங்க, ஜோதிட சாஸ்திரம் தப்பவே தப்பாது. எந்தெந்த காலத்தில் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதை திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு, புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டவங்க அப்படி ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். நடக்கவில்லை அப்படின்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. சரியா கணிச்சா சரியா நடக்குங்க. அதான் பிரம்ம விதியை, இறைவனுடைய விதியை சரியா கணிக்கலாம். ஏன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. உங்களுடைய பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நம்ம நல்ல நிகழ்ச்சியை மீண்டும் தொடரும். சரிங்களா? அதாவது 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய அற்புதமான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்கு இன்னைக்கு ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாத கிரக நிலைகள், கிரக அமைப்புகள், கிரக நிலைகளை பார்ப்போம். நல்ல கவனிங்க. இப்ப ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், அதே நேரம் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில்
கேது. அதே நேரம் ரிஷபராசிக்கு நல்ல கவனிங்க, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஜூலை மாத கிரக அமைப்புகள். ஆக ரிஷபராசியிலே குரு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பான, அதாவது தனகாரகன், தொழில் வியாபாரத்துக்குரியவன். அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு, எப்படியாவது நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், தொழில் வியாபாரங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்கணும்னா தனகாரகன் என்று சொல்லக்கூடிய செல்வங்களுக்கு அதிபதியான குரு பகவான் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு ரிஷபராசியில் ஒரு சிறப்பாக இருக்கார். ஆனால் ரிஷபராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நிறைய வேதனைகள், நிறைய சோதனைகளை அனுபவிச்சுட்டு இப்போ தான் அவங்களுக்கு விடிவு காலமே வருது. ரிஷபராசிக்கு மிகப்பெரிய விடிவு காலமே வருது. சிறந்த முன்னேற்றமான மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து மீண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக ரிஷபராசியின் முன்னேற்றம் உறுதியாக இருக்கு. அவர்கள் கனவுகளும் நினைவாகக்கூடிய காலங்களாக நிச்சயமாகிறது. கனவுகளும் நினைவாகக்கூடிய காலங்களாக. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ராசிக்கு அதிபதி ரிஷபராசி, அதாவது முதல்ல ரிஷபராசியில லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய தனகாரகன், தொழில் வியாபாரத்துக்குரியவன், வருமானத்துக்குரியவன், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவன், உத்தரபாக்கியம் தரக்கூடியவன். இப்படிப்பட்ட அத்தனை யோகத்துக்குரிய ரிஷபராசிக்கு போய் அத்தனை யோகங்களும் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக இந்த யோகங்கள்லாம் நிச்சயமா நடக்கும். அடுத்து 4ஆம் அதிபதியான சூரியன், அதாவது ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சொந்த தொழில் தொடங்குவதற்கு நிச்சயமாக அதை எப்படி தொடங்குவீங்கன்னா, ஒரு இடம் வீடு இருக்கு, தொழில் தொடங்கணும், வருமானம் நமக்கு அது கையில் அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ள காசு பணம் இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வங்கியில் கடன் பெறக்கூடியது. அப்போ 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருந்து சுக்கிரனோடு சேரும்போது சுக்கிரன் வங்கி கணக்கு, வங்கியின் மூலம் வருமானம், அதை கடன் பெற்று தரக்கூடிய நிலையை உருவாக்குவார். அப்போ வங்கியின் மூலம் கடன் பெற்று ஒரு சிறந்த ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து உங்களுடைய ரிஷபராசிக்கு தனகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சகோதரர்களால், உறவுகளால் ஒரு ஆதரவோடு அந்த உங்கள் தொழில் வியாபாரங்கள் நல்லபடியாக முன்னேற்றங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பூரிய சொத்து, அதாவது சிலவருக்கு சொத்து வீடு சொத்துக்களை அந்த வங்கியில் வைத்து கடன் பெறுகிறது ஒரு சில பேருக்கு இயல்பாகவே பூர்வீகத்தின் மூலமும் சொத்துக்கள் மூலமும் பாகப்பிரிவின் மூலமும் வருமானங்கள் ஏற்பட்டு அவருடைய தொழில் வியாபாரங்கள் பெருகக்கூடிய நிலை ஏற்படும். வருமானங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையும், பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு ஏற்படக்கூடிய காலங்களாக. அதே நேரம் 5ஆம் அதிபதி என்பதால் உயர் பதவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம், உயர் பதவியில் அரசாங்க பதவியோ ஒரு தனியார் துறையில் இருக்கிற ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. அந்த இடமாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக ஒரு முன்னேற்றமாக ஏற்படும். அப்ப இந்த புதனுடைய காரிய தொழில் வியாபாரத்துக்குரிய வேலை வாய்ப்பின் மூலம் வருமானத்தின் முன்னேற்றத்தை இடமாற்றி தரக்கூடியவன் புதன். சரி, அடுத்து வழக்கம் போல அந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் சிலருக்கு இந்த பூர்வீகத்தில், அதாவது சொந்த வீட்டில் இருக்க முடியாது, பூர்வீக சொத்துல இருக்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளாம் தீரும் அப்படின்ற நிலைக்கு அடுத்து முதலே சொல்லியாச்சு. அப்ப ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருந்து பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருப்பாரு. அதே பிள்ளைகளால் சில பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல ஒரு யோகமான மாற்றங்கள். ஏற்கனவே கேது கொடுத்த பிரச்சனை தான், அதையெல்லாம் இப்போ எல்லாமே மாறக்கூடிய நிலை ஏற்படுது. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் தீரக்கூடிய நிலையில் இப்போ ஒரு மாற்றங்கள் வருது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது சனி பகவான்
ஒரு தொழிலை ஒரு அந்த இடத்துல உட்கார்ந்தார இந்த காலங்கள் நீங்க எந்த ஒரு தொழிலை புதிதாக உருவாக்கினால் நிலையாக வம்சத்திற்கும் உங்கள் வாரிசுக்கும் சேர்த்து அந்த தொழில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் யோகங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சனி இருக்கும் பொழுது நிறைய சில பேர் அவங்க தகுதி தகுந்த மாதிரி தொழில் இருக்கும். சில பேர் நிறைய தொழிலாளர்களை வைத்து வேலை சொந்த தொழில் செய்யக்கூடிய நிறைய இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நிலையான ஒரு முன்னேற்றம், நிலையான வருமானம், நிறைய அடுத்து அதிகப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சரிங்களா? அது நிச்சயமா நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. சரி, அடுத்து இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு மிக வெற்றி ஸ்தானத்தான். ஆனால் ராகுவால் தொழில் வெற்றிகள், வருமான வெற்றிகள், நண்பர்களும் வெற்றிகள், வெளிநாட்டின் மூலம் வருமானம் பெறுவதல், அதே போல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அதாவது விடுபட்ட அரியர் என்று சொல்லக்கூடிய அந்த வருமான அரியர் விடுபட்ட அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தடைப்பட்ட அரியர் சொல்லக்கூடிய வருமானங்களை வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சரி, அடுத்து 12 ரிஷபராசிக்கு 12 செவ்வாய். 12 செவ்வாய் பூமிகாரர் இருந்தால் என்ன நடக்கும்னா இடம், வீடு, வாசல், காரு, பங்களா என்ற அதே வெளிநாட்டின் மூலம் வருமானம், வெளிநாட்டு சொத்துக்கள், வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாட்டு கணவன் மூலம் கணவன் வந்தால் வெளிநாட்டுக்கு, கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போகிறது, மனைவி இருந்தால் கணவன் வெளிநாட்டு மூலம் வருமானம் பெறுவது, இப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கக்கூடிய காலங்கள். அடுத்து இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பெறக்கூடிய காலங்கள். ஆக இதெல்லாம் சிறப்பான யோகங்களாக இந்த ஆணி மாதம் ஏற்படுகிறது. அடுத்து இந்த ஆணி மாதத்திலே சிறந்த யோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை, ஜூலை 2, 3, 4, 5 இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு வேலையோ, ஒரு சொந்த தொழில் வியாபாரமோ, ஒரு திருமண முயற்சியோ இதெல்லாம் செய்யும்போது மிகப்பெரிய சுபகாரியங்கள்லாம் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12/7/2024 முதல் 15/7/2024 வரை பார்த்தீங்கன்னா மகரத்தில் செவ்வாய் அதாவது நான் சொல்லக்கூடியது வலிமையான கிரகங்கள் வலிமைப்படுகின்ற காலங்கள் சொல்றேன். செவ்வாய் வலிமை வருகின்ற காலத்தில், இந்த காலத்தில் பூமி, இடம், சொத்துக்கெல்லாம் நல்ல யோகமான காலங்களாக அமையும். அடுத்து 25/7/2024 முதல் 30/7/2024 வரை இதுல அதே பூமி சம்பந்தப்பட்ட அரசாங்க பதவி சம்பந்தப்பட்ட யோகங்கள் பெறக்கூடிய பூமி, இடம், வாசல் இது இந்த தேதிகளில் நல்ல தேதிகளாக இருக்கும். சொந்த வியாபார தொழிலில் அந்த தேதிகளை செஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து 29/7/2024 முதல் 31/7/2024 வரை பார்த்தீங்கன்னா நகைக்கடை வைக்கிறவங்க, அதே திருமண யோகங்கள், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவங்க, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடத்துறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், பொன்பொருள் செல்வங்கள்லாம் சேரக்கூடிய ஒரு அருமையான காலங்கள், திருமண யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள், சுபயோகங்கள் பெறக்கூடிய காலங்கள், மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் நிறுவனங்கள், ஆடை ஆபரணங்கள், தங்க தொழிலாம் சிறந்து விளங்கக்கூடிய காலங்களாக இந்த தேதிகளில் ஏற்படும். ஆக இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தவறாக இருக்கும். ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்ன காரணத்தினால உங்களுக்கு நடக்கலை அப்படின்றத பார்ப்போம். அதே நேரம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு தெளிவான உத்தரவாதம் என்ன நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும், ஜோதிடம் தப்பா இருக்கணும். அந்த தவறு விடக்கூடாது. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில், ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட, வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். அது இறைவனால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஏன்னா இறைவன் உருவாக்கியது, மனுஷன் உருவாக்கியது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருமணம் நடக்கலையா, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்ப பிரச்சனை இல்லையா, புத்திரபாக்கியம் இல்லையா, எப்போ அரசாங்க வேலை கிடைக்கும், இந்த மாதிரி வியாபாரம் வருது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணம் முடங்கிடுச்சு, அந்த பணம் எப்போ வரும், இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே எங்கெங்கோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம்? அது ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை என்கிட்ட வரீங்களோ அது என்ன பார்த்து நடக்கலை சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனையை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு ஒரு நல்ல நேரத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.